பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கோயிலில் நம்ம வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்குது. அப்போ இந்த நவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன? சூரியன்லேருந்து ராகு கேதுக்கள் வரைக்கும், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு கேதுக்கள், இந்த 9 கிரகங்களும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா நவகிரகங்கள் அப்படிங்கிறத எல்லா ஆலயத்துலேயும் நம்ம பார்க்கறது உண்டு. பொதுவாக பெருமாள் அல்லது சிவன் கோயில் வழிபாட்டில் நம்ம இந்த நவகிரகங்களை வழிபாடு செய்கிறது உண்டு. அது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ராசிக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை சுவர் நுழையும் பொழுது அந்த கடக வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த வருஷம் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த கடகத்தில் இந்த 9 கிரகங்களும் இருக்குது. அப்போ இந்த குரு பெயர்ச்சியில் இந்த கடகத்துக்குள்ளே குரு வரும் பொழுது அந்த இடத்துல இந்த 9 கிரகங்களில் எந்த கிரகம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அப்போ கடகத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா என்ன பலன், சந்திரன் இருக்குது அப்படின்னா என்ன பலன், இப்படி 9 கிரகங்களும் இருக்கும் பொழுது என்னென்ன பலன் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம். இது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்களே செக் பண்ணும் பொழுது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்.